பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலை தோறும் ஆண்டவருடைய கிருபை புதிராயிருக்கிறது. இந்த புதிய நாள்ல புதிய கிருபை தருவார். அப்போ புதிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்துல உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவை. அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்த ஞாபகத்தில் இருக்குதில்ல? கேளுங்கள், கொடுக்கப்படும். நீங்க கேட்டா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. தேடுனா ஆண்டவரை தரிசிப்பீங்க. தட்டுனா உங்களுக்காக திறக்கப்படும், வழிகள் திறக்கும், அற்புதங்களை காண்பீங்க. இதை நம்ம செய்தாதான் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்து மகிழ பண்ண முடியும். அதனால உங்களுக்கு என்ன அற்புதம் தேவையோ விசுவாசத்தோட கேட்கணும். இப்ப ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் பாருங்க. யோசுவா 3:5 கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். உங்க குடும்பத்துல, உங்க வியாபாரத்துல, உங்களுடைய வேலையில, உங்களுடைய பிள்ளைகளுக்கு எடுத்த காரியத்துல கர்த்தர் அற்புதம் செய்வார். ஏதோ ஒரு அற்புதம் தேவை இருக்குல்ல, அற்புதம் செய்வார். ஆனா ஆண்டவர் கண்டிஷன் சொல்றார், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். நம்ம என்ன அற்புதம் தேவையோ அந்த காரியத்தில் அற்புதம் செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீங்க பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? ரொம்ப முக்கியமானது பரிசுத்தம். அப்போ இந்த பரிசுத்த குறைவு காணப்பட்டால், ஆண்டவர் விரும்பாத பாவம் காணப்பட்டால் அற்புதம் செய்ய முடியாது. அதுக்கு தான் ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். அப்ப அற்புதத்திற்காக ஜெபிக்கும் போது முதலாவது, ஆண்டவரே ஏதாவது என்கிட்ட குறை இருக்குதா? எந்த பகுதியிலாவது நான் பரிசுத்தமாகணுமா? எதுலையாவது நான் உங்களை துக்கப்படுத்துகிறேனா அப்படின்னு ஆராய்ந்து பார்த்து அந்த பாவத்தை அறிக்கை செய்யும் போது அவரே நம்மை பரிசுத்தப்படுத்தி நமக்கு அற்புதம் செய்கிறார். நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாதுன்னு அவருக்கு தெரியும். நம்மை பரிசுத்தப்படுத்த தான் சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். அந்த ரத்தத்தினால நம்ம பரிசுத்தப்படுத்துவார். அவர் சொல்றார், நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர். அப்ப அவர் உங்களை பரிசுத்தமாக்கி உங்களை அற்புதம் செய்வாராம். நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு என்னது? ஆண்டவரே, நான் குறைவுள்ளவன், என் வாழ்க்கையில பரிசுத்த குறைவு இருக்குது, இந்த பாவத்தை மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க அப்படி கேட்டா போதும். உண்மையா நம்ம பரிசுத்தத்தை விரும்பி பாவத்தை குறித்த உணர்வோடு ஜெபித்தாலே அவரே நம்மை பரிசுத்தப்படுத்தி நமக்கு தேவையான அற்புதம் செய்தருவாராம். எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா? நீ முதல்ல போ, உன்னை பரிசுத்தப்படுத்திட்டு வா, அப்ப நான் அற்புதம் செய்யறேன் அப்படி சொல்லல. பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, நான் உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து அற்புதம் செய்வேன்னு சொல்றார். இது கஷ்டமா உங்களுக்கு? நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் வாழ்க்கையில பரிசுத்த குறைவு காணப்படுது, அதனால தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியல, நான் கேட்டாலும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, பதில் இல்லாம இருக்குது, இன்னைக்கு எனக்கு விளங்க பண்ணிட்டீங்க, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நீங்க பரிசுத்தப்படுத்தி எனக்கு அற்புதம் செய்யுங்க அப்படி சொல்லுங்க. இன்றைக்கே அந்த அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. ஜெபிக்கிறீங்களா? இயேசுவே, நீங்க தான் என்னை பரிசுத்தமாக்குகிற தேவன், என்னை நானே பரிசுத்தமாக்கி கொள்ள முடியல, என் பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிறேன், என் பரிசுத்த குறைவை அறிக்கையிடுகிறேன், தயவாக என்னை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்தி எனக்கு இந்த காரியத்தில் அற்புதம் செய்யுங்க. இன்றைக்கு இந்த அற்புதம் நடக்கணும், இன்றைக்கு இந்த காரியத்துல விடுதலை வேணும், இன்றைக்கு இந்த காரியத்துல வழி திறக்கப்படணும். ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.